ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுதந்திரத்திற்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உகாண்டா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் சுதந்திரத்திற்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் வ.உ. சிதம்பரனாரின் 140 அடி உயர சிலையை அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். வ.உ.சி. அவர்களுக்கு 140 அடியிலே ஒரு சிலை மதுரையிலே நிறுவ வேண்டும், அதற்கு நீங்கள் வர வேண்டும், அடிக்கல்லை நாட்ட வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஒரு மகத்தான தலைவன், வாழ்வில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தியாகத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து மறைந்த தலைவன். நாம் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு சுதந்திரத்தோடு உரிமைகளோடும் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் விதையை, முழு விதையை இந்த மண்ணிலே விதைத்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவருடைய சிலைக்கு அடிக்கலை நாட்ட வேண்டும், அது கூட 140 என்றுதான் முதலிலே சொன்னார். இங்கே வந்த பின்புதான் அது 150 ஓங்கி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். இதற்கு வராமல் இருப்பதற்கு யாரால் முடியும்? என்னாலும் முடியாது. அதனால் நான் உடனே வருகிறேன் என்று சொன்னேன். இன்றைக்கு அடிக்கலை நாம் நாட்டி இருக்கிறோம். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். எந்தவொரு திட்டமும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். வளரும் நாடுகள் இந்தியாவுடன் இணைய ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் கூறினார். நமது இளையோரிடம் அந்நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்கு தீர்வு காணும் சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் ஒருமித்து செயல்பட்டால் வளர்ச்சி வேகமடையும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற வேளாண் துறையில் செயற்கை தொழில்நுட்பம் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். குறைந்த செலவில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரிடர் குறித்த முன்னறிவிப்புகளை துல்லியமாக வழங்குவதிலும் இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி தமிழகத்தின் மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். வருகிற 1ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு வர இருக்கிறாங்க. பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க.
தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஏற்கனவே மதுராந்தகத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்னரும் கூட திமுக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறிய அவர், முருக பக்தர்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் நாளை இல்லந்தோறும் கந்த சஷ்டி பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார் ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டும் விதமாக மக்கள் முருக பக்தர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக நாளைக்கு நம்மளுடைய அனைவருடைய வீட்டிலையும் கூட கந்த சஷ்டி பாட வேண்டும். அனைத்து கோயில்களிலையும் தெருக்கள்ல கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைத்து முருக பக்தர்கள் ஒரு வேண்டுகோளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்டில் 48 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவடைந்துள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஃபரித்கோட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவர்கள் பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கிஷ்ட்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் இதில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் இருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. உயிரிழந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். யுக்ரைனில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். 24 பேர் காயமடைந்தனர். லவிவில் நேற்று நள்ளிரவு இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உகாண்டா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனுபமா உபாத்யாயா தங்கப் பதக்கத்தையும் மான்சி சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் விஸ்வா தேஜ் கோப்ரூரு, பார்கவ் ராம் அர்கேலா இணை தங்கப் பதக்கத்தையும், கிருஷ்ணமூர்த்தி ராய் சாய் பிரதீக் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பாத்நகர் ஸ்ருதி மிஸ்ரா இணை தங்கப் பதக்கத்தையும், நிதின் ஸ்ரீநிதி நாராயணன் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றன. மகளிர் இரட்டையர் பிரிவில் சிம்ரன் சிங் கவிப்ரியா செல்வம் இணைக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய மகளிர் 2020 கிரிக்கெட் கோப்பையை இந்தியா ஏ அணி வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா ஏ அணி 46 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் ஏ அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 134 ரன் எடுத்தது. தேஜல் ஹசாப்னிஸ் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 51 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் ஏ அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கி 19.1 ஓவரில் 88 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. பிரேமா ராவத் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன் வரை 4 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 20 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சுதந்திரத்திற்காக தம்மையை அர்ப்பணித்துக் கொண்டவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார்.
ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உகாண்டா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.